இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரூட் க்ரீம் அப்படின்ற ஒரு டெசர்ட் தான் பார்க்க போகிறோம். இது என்னோடய டெசர்ட்டு. யாரும் செஞ்சுருக்காங்களான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் செஞ்சுருக்கேன். பாருங்கள் எப்படி செய்யலான்னு. ஒரு பாத்திரம் வச்சு நான் 2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பால் உங்கள் இஷ்டம், பசும்பால் கிடைச்சா யூஸ் பண்ணுங்கள், இல்லை எனக்கு கிடைக்கல, அதனால் நான் குட் லைஃப் அப்படின்ற ஒரு பால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 லிட்டர் பால் அந்த பாத்திரத்தில் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. பால் சூடானோன்னே நான் ஒரு டப்பா மில்க் மேடு, கண்டன்ஸ் மில்க்னு சொல்லுவாங்கள்ல, அது ஊற்றுறேன். கண்டன்ஸ் மில்க் ஒரு டப்பா ஊற்றி அது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கீழே அடி பிடிச்சிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. அடுத்தது ஒரு 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்து ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பாலோடு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது இந்த கஸ்டர்ட் பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, பவுடரில் கட்டி கட்டியாக இல்லாமல் மிக்ஸ் பண்ணி பால் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கீழே அடி பிடிக்காத மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க இடையில. அடுத்தது நான் 1 லிட்டர் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறேன். ஃப்ரெஷ் க்ரீம் நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சைடில் உள்ள ஆடையெல்லாம் கூட எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் தேவைக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே மில்க் மேட் ஆட் பண்ணதுனால ஸ்வீட்னஸ் இருக்கும், அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. 4 ஏலக்காய் இடிச்சிட்டு போட்டுக்கோங்க. அதுலேயே போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. அடுத்தது ஐஸ்கிரீம். ஒன்லி வெண்ணிலா ஐஸ்கிரீம் தான் எடுக்கணும், வேறு ஃப்ளேவர் எடுக்கக்கூடாது. வேறு ஃப்ளேவர் எடுத்தால் டேஸ்ட் மாறி போயிடும். அதனால் வெண்ணிலா ஃப்ளேவர் எந்த பிராண்ட் வேணாலும் வாங்கி அதில் ஒரு 2 ஸ்கூப் அதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொதித்து வரையில் இறக்கி நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா முந்திரி பருப்பு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், ஃப்ரூட்ஸ் வெட்டி வச்சுருக்கேன். நான் ஆட் பண்ணியிருக்கிறது முந்திரி, ஆப்பிள், மாம்பழம், கிரேப்ஸு, இவ்வளோ தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணலாம். வாழைப்பழம் எல்லாம் ஆட் பண்ணாதீங்க, ரொம்ப கொலன்னு ஆயிரும். அதே மாதிரி மாதுளம்பழம் ஆட் பண்ணால் சர்வ் பண்ணையில் மட்டும் போடுங்க, இல்லைன்னா கலர் சேஞ்ச் ஆயிரும். இப்போ இது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஃப்ரிட்ஜில் வச்சு கூலாக்கி சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சத்தானதும் கூட. எல்லா ஃப்ரூட்ஸும் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.